சுரேகா கல்யாணம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா ஒரு சுபகாரியத்துக்குமே தடையாக மட்டும்தான் இருந்தது. கடைசியில் மாங்கல்யம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கடைசியில் இப்போ சூர்யா ஃபோன் போட்டு இப்படி சொன்னதுனால மொத்த பேரும் மாங்கல்யம் எடுக்காமல் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இதுக்கு காரணம் இந்த ஹரிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு தெரிய வந்ததுமே அண்ணனும் தங்கச்சி என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்லையே சூர்யா எல்லா உண்மையுமே சொன்னது உடனே காலில் கிடக்கிற செருப்பாலேயே ஹரிதாவை அடிக்கிறாங்க சுந்தரவல்லி. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருந்த கும்பலுக்கு சுரேகா ஃபோன் போட்டு இந்த மாதிரி அக்கா மாமாவை ரொம்ப சீரியஸாக வச்சுருக்காங்களாம், உடனே வாக்கான்னு சொல்ல, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அதுக்காக தான் சூர்யா அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான், நீ ஆனால் எடுக்கவே இல்லை, இப்போ தான் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லுமே மொத்த கும்பலுமே இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னோமே சுந்தரவல்லிக்கு பிபி ப்ரெஷர் எகிரிடுச்சு. என்ன நடக்குது? ஒரு நல்ல காரியம் கூட இது வரைக்கும் நல்லபடியாக நடக்கவே இல்லை. பத்திரிக்கையை படிக்க போனோம், போலீஸ் வந்து சூர்யாவை கைது பண்ணிட்டு போணுச்சு, பந்தக்கால் ஊன போனோம், அவர் மண்டையில் அடிபட்டுச்சு, பந்தக்கால் ஊன்றதுக்கு அவன் காரணமாக இருந்தான். இப்போ இந்த உன் புருஷனை இருக்கான்ல, உன் புருஷனை என்ன பண்ணுறதுனே தெரில, பாரு உன் புருஷனை போய் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி கண்ணாமினான்னு திட்டிகிட்டு இருக்காங்க சுந்தரவல்லி உண்மை தெரியாமல். உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போனதுமே என்னாச்சுடா, என்னடா ஒரு நல்ல காரியம் கூட நடக்க முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அப்போ தான் வந்துட்டு சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் திட்டுறதா இருந்தால் அடிக்கிறதா இருந்தால் என்னையோ சார்பையோ எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் இதோ உங்கள் அண்ணன் பொண்ணு இந்த ஹரிதா தான். இவ தான் ஆளுங்களை வச்சு அடிக்க வச்சு எங்களை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா வளரிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி கேட்குறாங்க. நான் ஒன்றும் வளரல மாதவி, உனக்கு தெரியும் இல்லை அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் அப்பயே வந்து எல்லாம் முடிச்சு விட சொல்லியாச்சு. ஆனால் இவன் அவனுங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் இவனை என்ன வேணால் பண்ணுங்க, ஒழிச்சு கட்டிடுங்கன்னு சொல்லிட்டா அவனுங்க பெரிய ரவுடி கூட்டத்தையே கூப்பிட்டு வந்து என்னையும் அவன் புருஷனையும் கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் பொண்ணு தான் சொன்னதுமே ஹரிதாவுக்கு படப்படப்பில் என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் என்ன டப்புன்னு நம்மளை மாட்டி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதா ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்க. இல்லாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லையா சத்தியம் பண்ணு, இல்லைன்னு சொல்லிட்டு நீ சத்தியம் மட்டும் பண்ணிடுறி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லவுமே வாயே பேச முடியல அவளால். அப்போ தான் வந்து சுந்தரவல்லி சூர்யா சொன்னதெல்லாம் அப்போ உண்மை, இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் விளாட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லையா கண்ணெதிர இப்போ தான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அவன் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான், நீ என்னன்னா இல்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மாதவி வந்து சொல்கிறா, நான் தான் அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன்னு ஒரு வார்த்தை என் பேச்சை கேட்டியா, நீ பாட்டுக்கு கேட்காம இப்படி பண்ணிட்டியே, என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ஹரிதா, நான் உன்னை எப்படியே நினச்சேன், கடைசியில் நீ இவ்வளோ ஒரு கேவலமாக கீழ்த்தரமாக ஒரு முடிவு எடுப்ப அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ என் புருஷன் கூட இப்போ சூர்யா கூட போனது என் புருஷன் தான், உனக்கு தெரிஞ்சு தான் அப்போ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி மாதவி ரொம்பவே வருத்தப்பட சுந்தரவல்லிக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடுது. என்ன செய்கிறீங்க, குடும்பமாக சேர்ந்து ஒரு நல்ல காரியம் கூட பண்ண விடாமல் என் குடும்பத்தை அழிக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆண்டி என்ன வேணால் திட்டுற விதாக இருந்தால் இருந்துக்குங்க, ஆனால் வந்துட்டு என் குடும்பத்தை திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி ஹரிதா சொல்லுவோமே, ஏண்டி திட்டக்கூடாது, சரி பந்தக்கால் வந்து எதனால் வந்து விழுந்துச்சு, யாருனால எல்லாம் பிரச்சனை வந்துச்சு, உன் அண்ணனால், இப்போ மாங்கல்யம் எடுக்கும்போது யாருனால பிரச்சனை வருது, உன்னால், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு மொத்த குடும்பத்தையும் திட்டுவீங்களான்னு கேட்க, ஆமாம் திட்டுவன் தான், என் மாப்பிள்ளை உயிருக்கு எதனா பிரச்சனை வந்திருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இதுக்கு மேலே பண்ண மாட்டியா, அதான் எல்லாம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம், நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், தயவு செஞ்சு ஆளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் பேசுகிறது ஒன்றும் சரியில்லை ஆண்டி, உங்கள் புள்ள பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு ஆடாதீங்க ஆண்டின்னு சொல்கிறோமே, ஆடுறேண்ணா என்னடி பேசிகிட்டு இருக்க, உனக்கு இவ்வளோ தூரம் கொழுப்பாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி அடித்தாங்க பாருங்கள். அவ்வளோதான், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு சுத்தமாக புரியல, அடின்னு அடித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அண்ணா இங்கே பாருங்கள், இப்போ சொல்கிறதான், இவன் இந்த வீட்டில் இருந்தா நான் வந்து இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னா இந்த கல்யாணமும் நடக்காது, இவ இல்லைன்னா சொல்லுங்கள்,
நான் வந்து எல்லாத்தையும் பார்க்குறேன், இல்லைன்னா என்னால் எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சுந்தரவல்லி இப்படி ஒரு முடிவை சொல்கிறிய அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்ணே வேற என்ன பண்ணுறது, ஏன்னா உங்கள் குடும்பத்தினால மட்டும்தான் என் குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நீங்களும் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அப்புறம் எப்படின்னா அமைதியாக போகிறது அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சுந்தரவல்லி நீ புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, நீ புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன்லாம் சொல்லாத, இப்போ தான் நான் நல்லா புரிஞ்சு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன், இப்போ போயிட்டு என்னை புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன்னுலாம் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அப்பா அடிச்சிடுறாரு, நான் உன்னை ரொம்ப தப்பாக வளர்த்துட்டணும்னு நினைக்கிறேன் ஹரிதா, இவ்வளோ கேவலமாக உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லை, எதுக்காக இப்படி நடந்துகிட்ருக்க, நீ பண்ணுறது போகிறது எனக்கு எதுவுமே வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா நீங்கள் கூட என்னை இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, வேற என்ன ஹரிதா பண்ணுறது, ஒரு வாட்டி 2 வாட்டினா பரவாயில்ல, எல்லா வாட்டியும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கு, இப்போ பாரு அவங்க உயிர் போயிருந்தால் நீ என்ன ஹரிதா பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு பதிலே சொல்ல முடியல. இந்த பேக்கின் விலை எவ்வளவு என்று தெரிந்தால் சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு எல்லாருமே என் மேலே பழி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் ஏன்னா தப்பு பண்ணது நீ, அப்போ உன் மேலே தானே பழி சொல்லுவாங்க, இது என்ன புதுசாக நீ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை டேட் நீங்கள் கூட என்னை புரிஞ்சிக்கல டாடி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நானும் ஆரம்பத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டு தான் வந்தேன், ஒரு வாட்டி எல்லாமே சரியாயிடும் நானும் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் எதுவுமே சரியாக போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ சொல்கிறேன் இதுக்கு மேலே இந்த கல்யாணத்தில் நீ இருக்க வேணாம், இருந்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும், அதனால் நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, டாடி அண்ணன் கல்யாணம் டாடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி நீ நடந்துக்கலையே என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன டாடி நீங்கள் கூட என்னை வந்து கைவிட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை சுரேகா இல்லை ஹரிதா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் நான் சொல்கிறேன் நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி டாடி நான் போயிடுறேன், இதுக்கு மேலே எதுக்காகவுமே நான் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணுறேன், ஆனால் அதுக்காக என் மேலே பழியை மட்டும் தூக்கி போடாதீங்கன்னு சொல்கிறா. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது சொல்லிட்டே வெயிட் பண்ணி பார்க்கலாம், லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.